2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகும் அதிமுகவில் அரசியல் பரபரப்பு இன்னும் அடங்கவில்லை. தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சிக்குள் அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அதிருப்திக்கு காரணம் தேர்தல் தோல்வி மட்டுமல்ல, தலைமையின் செயல்பாடு குறித்த கேள்விகளும் தான் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அந்த வரிசையில் தற்போது புதிய சர்ச்சையாக சட்டமன்ற தேர்தலுக்காக இரவு பகல் பாராமல் பணியாற்றிய அதிமுக ஐடி விங் மற்றும் பிரச்சார குழுவில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு 3 மாதங்களாக நிலுவை சம்பளம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன. தேர்தல் முடிந்த பிறகு இனி வேலைக்கு வரவேண்டாம் என்று கூறப்பட்டதாகவும், ஆனால் ஏற்கனவே செய்த பணிக்கான நிலுவை ஊதியம் குறித்து எந்த தெளிவான விளக்கமும் வழங்கப்படவில்லை என்றும் அதிமுகவிற்காக பணியாற்றிய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு அரசியல் கட்சியின் வெற்றிக்கு மேடையில் பேசும் தலைவர்கள் மட்டும் காரணம் அல்ல. பின்னணியில் உழைக்கும் ஐடி விங் நிர்வாகிகள், வடிவமைப்பாளர்கள், வீடியோ எடிட்டர்கள், சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர்கள், தரைமட்ட பிரச்சார பணியாளர்கள் என ஆயிரக்கணக்கானோரின் உழைப்புதான் ஒரு தேர்தல் இயந்திரத்தை இயக்குகிறது. ஆனால் அவர்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருப்பது கட்சிக்கே சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் முதன்முறையா என்ற கேள்வியும் எழுகிறது. அதிமுகவில் பல ஆண்டுகளாக உழைத்த மூத்த தலைவர்களுக்கே போதிய மரியாதை கிடைத்தது இல்லை. முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து பிரிந்தார். முன்னாள் இடைக்கால பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தனியாக செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. டிடிவி தினகரன் அமமுகவை உருவாக்கினார். இவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் கட்சிக்குள்ளேயே பல முறை எழுந்தன. 2026 தேர்தலுக்கு முன்பே அனைவரையும் ஒருங்கிணைத்தால்தான் அதிமுக மீண்டும் வலுவடையும் என்ற கருத்தை எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட பல மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தியிருந்தனர். ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியடையவில்லை. அதன் விளைவாக எதிர்க்கட்சிகள் கூறுவது என்னவென்றால், அதிமுக வாக்குகள் பல அணிகளாக சிதறின. தேர்தல் முடிவிலும் அதன் தாக்கம் தெரிந்தது என்பதுதான். தேர்தல் தோல்விக்கு பிறகும் சுய பரிசோதனை செய்வதற்கு பதிலாக இன்னும் கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்துக் கொண்டே இருப்பது கண்கூடாக தெரிகிறது. கட்சிக்காக உழைத்தவர்களின் மனக்குறைகளை கேட்டு தீர்வு காண்பதற்கு பதிலாக அதிருப்தியை புறக்கணிக்கும் அணுகுமுறையையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்கிறார் என்ற விமர்சனம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்று கேள்வி ஒன்றே ஒன்று மட்டும்தான். உழைத்த தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை. பல ஆண்டுகள் கட்சிக்காக பாடுபட்ட மூத்த தலைவர்களுக்கு இடமில்லை. தேர்தல் பணியாற்றிய ஊழியர்களின் நிலுவை ஊதியம் குறித்து குழப்பம். இப்படிப்பட்ட சூழலில் கட்சியின் எதிர்காலத்தை யார் நம்புவார்கள்? ஒரு தலைவரின் பலம் என்பது பதவியல்ல, அவரை நம்பி உழைக்கும் மனிதர்கள்தான். அந்த மனிதர்களின் நம்பிக்கையே சிதைந்துவிட்டால் எந்த கட்சியும் வலுவாக இருக்க முடியாது. தேர்தல் தோல்விக்கு பிறகு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தொண்டர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களின் உழைப்புக்கு உரிய மதிப்பளிக்க வேண்டிய நேரத்தில் அதற்கான முயற்சிகள் தெரியவில்லை என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து எழுகின்றன. இன்று அதிமுக தொண்டர்களிடையே ஒரு கேள்வி அதிகமாக ஒலிக்கிறது. கட்சிக்காக உழைத்தவர்களுக்கே நீதி கிடைக்கவில்லை என்றால் நாளை இந்த கட்சிக்காக யார் உழைப்பார்கள்? இந்த கேள்விக்கான பதிலை கட்சி தலைமையே சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என அதிமுகவினர் கொந்தளிக்கின்றனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒருவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் வரை அதிமுகவில் அரசியல் எதிர்காலம் இல்லை என கட்சியினரே சொல்ல தொடங்கிவிட்டனர். அது மட்டுமல்லாமல் எஸ்.பி. வேலுமணி பொதுச் செயலாளராக வந்தால் அதிமுக மீண்டும் தனது பழைய நிலைக்கு திரும்பிவிடும் என கட்சியினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.